உலகநாயகன் கமல்ஹாசன் எனக்கு சொன்ன அறிவுரை என்னன்னா, உடல் நலம் சரியில்லைன்னு சொல்லி படுத்துறாதன்னு, கரெக்டாக நீ உன்னால் முடியுங்கிற வரைக்கும் உழ, ஒன்றும் செய்யாத அப்படின்னு சொன்னார். அதன்படி நான் உங்கள் முன்னால் உட்காந்துருக்கேன். சரி, இன்னைக்கு மேட்டுக்கு வரலாம். இந்த தயாரிப்பாளர்கள் சங்கம் மற்றும் கூட்டமைப்புகள் சேர்ந்து ஒரு பெரிய அபாய அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. சினிமா உலகத்திலேயே ஒரு பெரிய பிரளயம் ஏற்பட போகிற மாதிரி ஸ்ட்ரைக் நடக்கும், அது நடக்கும் இப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அதில் அவங்க சொல்லியிருந்த பிரச்சனைகளில் 2 பிரச்சனைகள் தான் முக்கியமான பிரச்சனைகள். மற்ற பிரச்சனைகள் எல்லாம், அதாவது உலகநாயகன் கமல்ஹாசன் மீது சொல்லப்பட்ட புகார் உள்பட மற்ற எதுவுமே உருப்படியானது அல்ல. அது செல்லாத கேஸு, அது செல்லா காசு. ஆக இந்த 2 பிரச்சனை இருந்தது. அதாவது நம்ம தனுஷ் இருக்கார் இல்லையா, அவர் தேனாண்டாள் ஃபிலிம்ஸ் முரளிக்கு ஒரு படம் பண்ணித்தர்றதாக சொல்லி அந்த படம் 3/4 வரைக்கும் வந்துருச்சு. மீதி ஒரு 1/4 தான் இருக்குது. அதை முடித்து கொடுக்காமல் இருந்தார். அதனால் அவர் மீது ஒரு புகார் இருந்தது. அடுத்து தயாரிப்பாளர் அந்த சங்கத்திலையும் முக்கிய பொறுப்பில் இருக்கிறவர் கதிரேசன். அவர் நம்ம தனுஷுக்கு ஒரு 8 கோடி வரைக்கும் ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருந்தார். அது அவர் தராததுனால அல்லது படம் நடித்து கொடுக்காததுனால அவர் மேலேயும் புகார் சொல்லப்பட்டிருந்தது. இந்த 2 புகார்கள் தான் முக்கியமான புகார்கள். இந்த புகார்களில் முரளி ராமசாமி, தனுஷ் இவர்களுக்கு இடையேயான பிரச்சனை முடிஞ்சிருச்சு. தனுஷ் படம் பண்ணி தர்றேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு 2 குழுக்கள்கிட்டையும் சொல்லிட்டார். நடிகர் சங்கத்திலையும் சொல்லிட்டார், தயாரிப்பாளர் சங்கத்திலையும் சொல்லிட்டார். ஆக அது சால்வ்டு. இன்னொன்று கதிரேசன் பிரச்சனைக்கு தனுஷ் என்ன சொல்கிறாருன்னா, நான் வாங்கின அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்றேன், ஆனால் நான் படம் பண்ணி தர மாட்டேன் அப்படின்னு அவர் தன்னுடைய கருத்தை சொல்லிட்டார். ஆனால் கதிரேசன், எனக்கு படம் பண்ணித்தான் தரணும், எனக்கு உங்கள் அட்வான்ஸ், நான் கொடுத்த அட்வான்ஸை எனக்கு வேண்டாம், எனக்கு திருப்பி தர வேண்டாம், நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது எந்த வகையில் நியாயம்னு தெரியல. அவர் அட்வான்ஸ் வாங்கும்போது ஒரு சூழ்நிலை இருந்திருக்கலாம். இப்போ அவருக்கு பல படங்கள் இருக்குது. ஆக இவர்கிட்ட இந்த அட்வான்ஸ் வாங்கின தொகையை நான் திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன, இவர் அட்வான்ஸை வாங்கிட்டு போயிட வேண்டியதானே, நான் படம் பண்ணித்தான் அப்படின்னு அது ஒரு முறையில் அழுத்தம் கொடுக்கறதுனால அந்த பிரச்சனை முடியாமல் இருக்குது. அதனால் இன்னும் பேசப்படவில்லை. இதற்கிடையில் நடிகர் சங்க கட்டிடத்தை கட்டி முடிப்பதற்காக வெளிநாடுகளில் போய் நட்சத்திர இரவு நடத்தணும், அதன் மூலம் நிதி திரட்டணும் அப்படின்னு சொல்லி பூச்சி முருகன், கார்த்திக், நாசர் உள்ளிட்ட ஒரு குழு உலகநாயகன் கமல்ஹாசனிடம் அட்வைஸ் கேட்டாங்க. அவர் சொல்லிட்டாரு, இதற்கு நீங்கள் என்ன மாதிரி ப்ரோக்ராம் தயார் பண்ணுறீங்க, அதை முதல்ல வடிவமைச்சுக்கோங்க, என்னென்ன நடத்த போகிறோங்கிறதுல ஒரு தீர்மானமாக இருங்க, அதுக்கு யார் வருவா இப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணிவிட்டு நம்ம இந்த முயற்சியை ஏற்படுத்தலாம், முன்னெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்கிட்டே பேசிட்டாங்க. ஆக இண்டஸ்ட்ரியிலேயே மிகப்பெரிய தலைகள் 2 பேர் தான். இந்த 2 தலைகளும் வர்றேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. சரி, நீ அடுத்து புதிய கட்சி ஆரம்பிக்க போகிறதாக சொல்லி இருக்கிற விஜய், அவர் வருவாரான்னா, அவர் கட்சி வேலைகளில் இருக்கார், மாநாட்டு வேலைகளில் இருக்கார், அவர் வரமாட்டார். அதுவும் போக அவர் கலை உலகத்தை விட்டே விலக போகிறேன்னு சொல்லிவிட்டார். கடைசியாக ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாரு. அதில் கூட இன்னொரு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 69வது படம் மாத்திரம் அவர் கடைசி படமாக இருக்காது, 70வது படமும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில இதை சொல்கிறாங்க. ஏன்னா அவருடைய மன ஓட்டங்கள் என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சவர்கள் சில பேர் இருக்காங்க. அவர் அந்த அளவுக்கு சீக்கிரமாக போயிட மாட்டார். சார், இன்னும் எலெக்ஷனுக்கு நாள் இருக்குது, ஆகையினால இன்னும் 2 படம் அவர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையில் இருக்கிறதுனால அவரையும் இந்த நடிகர் சங்க நட்சத்திர இரவுக்கு கூப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரும்பான்மையான ஒரு கருத்து. அதுக்கு விஜய் என்ன சொல்கிறாருன்னு தெரில. மற்ற நடிகர்கள் எல்லாம் இணக்கமாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை இது சொல்லிக்கிறார். அடுத்து இந்த பிக் பாஸ் குளறுபடி சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த பிக் பாஸ் குளறுபடி என்னன்னா,
இப்போ வந்து நடத்துறது விஜய் டிவி, அந்த ஹாட் ஸ்டார் 2ம் சேர்த்து தான் நடத்துகிறாங்க. இப்போ அந்த ஹாட் ஸ்டாரு மற்ற ஒரு சில அந்த ஒரு ஆதாரமான ஒரு கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, அவங்க வந்து அவங்களுக்கும் இந்த கிரிக்கெட் அசோசியேஷனுக்கும் ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பிரச்சனை முடிஞ்சாதான் இந்த விஜய் டிவி ஹாட் ஸ்டார் இணைஞ்சு நடத்துகிற பிக் பாஸை நடத்த முடியும். இல்லைன்னு சொன்னால் வேற ஒரு அமைப்போட சேர்ந்து தான் நடத்த முடியும். அதுக்கும் ஒரு வழி இருக்குது. இப்போ கலர்ஸ் டிவின்னு ஒன்று இருக்குது. அந்த கலர்ஸ் டிவி மூலமாக பிக் பாஸை நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. இதனால தான் ஹோஸ்ட் யாருங்கிறத இன்னும் தீர்மானம் பண்ணாமல் இருக்காங்க. இந்த ஹோஸ்ட்டு யாராக இருக்கும் அப்படிங்கிறத இப்போ சொன்னோம்னா விஜய் சேதுபதியாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அந்த டிவி கம்பெனிகள் வந்திருக்கு. காரணம் என்னன்னா, விஜய் சேதுபதி என்ன கேட்குறாரோ அதை கொடுத்துடலாம் அப்படிங்கிற முடிவில் அவங்க இருக்காங்க. ஆனால் இந்த நடத்துறது யார்? ஹாட் ஸ்டாரு அண்டு விஜய் டிவியா அல்லது வேறையா கலர்ஸ் டிவியா அப்படிங்கிற ஒரு இதில் இருக்குது. இப்போ மற்ற இப்போ ஹிந்தி இருக்குது பார்த்தீங்களா, அதை கலர்ஸ் டிவி தான் நடத்துகிறாங்களாம். மற்ற சில மாநிலங்களில் அந்த கலர்ஸ் டிவி தான் நடத்துகிறாங்களாம். இந்த விஜய் டிவி இருக்குது பார்த்தீங்களா, இந்த விஜய் டிவி பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இந்த கர்நாடகத்தில் உள்ள இந்த விஜய் டிவி இருக்குது பார்த்தீங்களா, அந்த அமைப்பை வித்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்கிறதாக சொல்கிறாங்க. ஆக இதுதான் குழப்படியாக இருக்குது. இதில் இப்போ இந்த விஜய் டிவிக்காரங்க வந்து இந்த கண்டஸ்டன்டெல்லாம் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் கண்டஸ்டண்டில் சேர்த்துக்கிட்டு இருக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா இதே கண்டஸ்டண்ட்டை அப்படியே கலர்ஸ் டிவிக்கு மாற்றிக்கலாம். அந்த மாதிரி ஒரு உடன்பாடில் தான் இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம கேள்விப்பட்டது என்னென்னா, இந்த ரியாஸ் கான் இருக்கார்ல, நம்ம கட்டதுரை, அவரை இதில் சேர்த்துக்க போகிறாங்க. அப்படி நல்லா தான் இருக்கும். ஏன்னா இப்போ கேரளாவில் தான் இப்போ பெரிய ஒரு ரியாஸ் கான் மேலே வந்து ஒரு பெரிய அலிகேஷன் போயிருக்கு. ஒரு நடிகை வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டை இந்த ரியாஸ் கான் மேலே சொல்லியிருக்காங்க. கிட்ட கேரி வா அப்படின்னு கூப்பிட்டதோட, கொச்சினில் எனக்கு 9 நாள் ஷூட்டிங் இருக்குது, ஒன்று நீ வா, இல்லைன்னா நீ யாராவது 9 நாளைக்கும் ஒரு பொண்ணை ஏற்பாடு பண்ணு அப்படின்னு என்கிட்ட சொன்னாருன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை நடிகை வச்சுருக்காங்க. அண்ணன் கட்டத்தொரை கிட்டி போட்ட மாதிரி இருக்குது. அவர் வந்தார்னா இதில் சுவையாகத்தான் இருக்கும், சூடாகத்தான் இருக்கும். சரி, அதையும் பார்த்துக்கலாம். இப்போ இந்த கேரளாவில் இந்த நடிகைகள் கொடுத்த அலிகேஷன்ஸ் பாருங்கள், அது ரொம்ப பூதாகரமாக வெடிச்சிட்டு இருக்கு. முகேஷ்னு சொல்லி ஒரு எம்எல்ஏ, சிபிஎம் எம்எல்ஏ, அந்த எம்எல்ஏ மேலே ஒரு நடிகை வந்து புகார் சொல்லியிருக்காங்க. என்னை இந்த மாதிரி படுக்க கூப்பிட்டாரு, நான் மறந்துட்டேன், பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இது சம்பந்தமாக நம்ம சுரேஷ் கோபி எம்பி, அவர் பிஜேபி, அந்த எம்எல்ஏ யாருன்னா சிபிஎம், நல்லா கவனிச்சுக்கோங்க, அவர் சிபிஎம், இவர் பிஜேபி. இவர்கிட்ட வந்து பத்திரிகை நிருபர்கள் வந்து என்ன கேட்குறாங்க, இந்த மாதிரி முகேஷ் எம்பி மீது புகார் சொல்கிறாங்களே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு சுரேஷ் கோபிக்கு கோபம் வந்துடுச்சு. நீங்கள் என்ன, நான் வந்து கட்சி ஆஃபீஸில் வந்தால் அந்த கட்சி சம்மந்தமாக கேள்வி கேட்குறீங்கல்ல, அதே மாதிரி நான் வீட்டிலேருந்து வெளியே வந்தால் வீட்டு சம்மந்தமாக மற்றதெல்லாம் கேள்வி கேட்குறீங்கல்ல, அதே மாதிரி அம்மா ஆஃபீஸிலேருந்து, அதாவது அம்மா ஆஃபீஸுங்கிறது வந்து திரைப்பட நடிகர்கள் சங்கம், அங்கேருந்து வந்து அந்த நடிகர்கள் சம்மந்தமான கேட்குறீங்க. இப்போ வந்து இங்கே என்ன கேட்குறீங்க? இந்த அந்த அவர் மீது உள்ள குற்றச்சாட்டுகள்லாம் புனைந்துரைக்கப்பட்டவை, பொய்யானவை, உங்களுக்கு கிடைச்ச தீனி அப்படின்னு சொல்லி முகேஷ் எம்எல்ஏவுக்கு ஆதரவாக பேசியிருக்காரு. இந்த முகேஷ் எம்எல்ஏவுக்கு எதிராக பிஜேபி வந்து அங்கே ஊர்வலம் நடத்தியிருக்கு, கண்டன ஊர்வலம் நடத்தியிருக்கு, நீ வந்து ராஜினாமா பண்ணுன்னு. அதே நேரத்தில் சுரேஷ் கோபி அந்த எம்எல்ஏவுக்காக ஆதரவாக பேசியிருக்காரு. இதனால கட்சியினுடைய கட்டுப்பாடை மீறிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் மீது ஒரு புகார் இருக்குது. இது இன்னொன்று, உலகநாயகன் கமல்ஹாசன் அவர் மேலே ஒரு நடிகர், அதாவது ஆந்திராவில் மிக பிரபலமான நடிகர் நானி, உங்களுக்கே தெரியும், சிறந்த நடிகர். அவர்கிட்ட ஒரு நிறுவனம் வந்து பெரிய நிறுவனம்,
அந்த நிறுவனம் வந்து தனியாக அவர்கிட்ட கேள்வி கேட்குது, உங்களை கவர்ந்த உங்களுக்கு பிடித்தமான நடிகர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குது. அந்த நாணி எதுக்கு சற்றும் தயங்காமல் உடனே சொன்ன பதில் உலகநாயகன் கமல்ஹாசன். அவர் சிறந்த நடிகர் மட்டுமல்ல, இந்திய சினிமாவுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். அவர் ஒரு வரலாறு. இந்திய சினிமாவில் பல முன்னெடுப்புகளை எடுத்து சாதனை பண்ணியவர். தன்னுடைய திரைப்பட வாழ்க்கையை, அதாவது 5 வயதிலிருந்து இன்று வரை தொடங்குகிற அவருடைய திரைப்பட வாழ்க்கையை சினிமாவுக்கு அர்ப்பணித்தவர். அவரிடமிருந்து இன்றைய இளைய நடிகர்கள் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அவர் ஒருவர்தான் என் கண் முன்னால் நிற்கிறார், அவர்தான் எனக்கு வழிகாட்டி, அவர் வழியில்தான் இன்று நடந்து கொண்டிருக்கிறேன் என்று பெருமைப்பட சொல்லியிருக்கிறார். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னொரு செய்தி, கங்கனா ரணாவத் உங்களுக்கே தெரியும், எம்பி. அந்த எம்பி எமர்ஜென்சின்னு சொல்லி ஒரு படம் நடிச்சிருக்காங்க. இந்திரா காந்தியை கிரிட்டிசைஸ் பண்ணுற படம். அதில் இந்த அம்மா தான் நடிச்சிருக்கு. அதில் சீக்கியர்களை பற்றி சில படமாக்கப்பட்டிருக்குது, சில நிகழ்வுகள் படமாக்கப்பட்டிருக்கு. சீக்கியர்களும் அப்படியே கொதித்தெழுஞ்சிட்டாங்க. இந்த படத்தில் எங்களுக்கு விரோதமாக, எங்களுக்கு இழிவாக, எங்களை இழிவுபடுத்தும் வகையிலோ எந்த காட்சி இருந்தாலும் சரி, நீ அதுக்கு பொறுப்பேற்க வேணும். இந்திரா காந்திக்கு ஏற்பட்ட நிலைமை தெரியும்ல, உனக்கும் அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட எச்சரிக்கைகள், ஏகப்பட்ட பயமுறுத்தல்கள். ஏன் அந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியான படத்தில் நடிக்கணும், இந்த மாதிரி இப்போ பயமுறுத்தல்களை சந்திக்கணும்? உடனே போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு தர வேண்டும். ஏற்கனவே இந்த அம்மாவுக்கு பாதுகாப்பு நிறையா இருக்குது. பாதுகாப்பு அதிகாரியாக 7 பேர் வர்றான். அவங்க கூட இந்த ஷூட்டிங் நடந்தால் 7 பேர் வர்றான். இந்த லட்சணத்தில் இந்த அம்மா வந்து பாலிவுட்டில் உள்ள நடிகர்களெல்லாம் மட்டமாக பேசியிருக்கு. அவங்க பூரா முட்டாள்கள், அறிவிலிகள், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கு. அப்படி இருக்கும்போது பாலிவுட்டில் உள்ளவன் யார் இந்த அம்மாவை ஆதரிப்பான்? அதனால் அந்த எதிர்ப்பையும் இந்த பிஜேபி எம்பி சம்பாதிச்சிருக்காங்க. ஏற்கனவே பிஜேபிக்கு தொல்லைகள் தாங்க முடியலை. இதில் இது வேறு, ராகுல் காந்தியவே எதிர்கொள்ள முடியாமல் பிஜேபி தள்ளாடிக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் அந்த கட்சி எம்பிக்கள்னாலே இந்த மாதிரி பல பிரச்சனைகள். நன்றி, மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.